இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் அவங்கள நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? அதெல்லாம் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டாங்க. என்ன வீட்ல இருந்து வெளியே வர வைக்க நம்ம குடும்பத்துக்கு எதிரா செயல்படுற அந்த தீய சக்தி தான் அம்மாவை ரத்த வாந்தி எடுக்க வச்சிருக்கு. மத்தபடி அவங்க உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாம் நம்ம கிராண்ட்மாவோட சித்து விளையாட்டு தானா? நீ என்ன சொல்ற துர்கா? டாக்டர் அம்மாக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னதும் ஹாஸ்னிய ஹாஸ்பிட்டல்லயே இருக்க சொல்லிட்டு நான் சித்தரை பார்க்க கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த சூனியக்காரி உன் உயிருக்கு குறி வச்சிட்டா. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காட்டுக்குள்ள இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் நீ சேர்ந்துரு. நான் அந்த அம்மனோட அருளாலையும் சித்தரோட துணையாலையும் தப்பிச்சிட்டேன். ஓ, தப்பிச்சு வந்துட்டியா? ஆனா எங்க கிராண்ட்மா உன்னை விட மாட்டாங்களே. நல்ல வேலைமா, நீ நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. இப்போ அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை துர்கா. அவங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க சூர்யா. அந்த தீய சக்தியால அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சித்தர் சாமி சொல்லிட்டாரு. நல்லது. நமச்சிவாய. இதோ சித்தர் சாமியே வந்துட்டாரு. வாங்க சாமி. இந்த சித்தர் இப்ப எதுக்கு வந்திருக்கிறாரு? வாங்க சாமி. வாங்க சாமி. உட்காருங்க. நலம் உண்டாகட்டும். உட்காருங்க சாமி. சாமி, நீங்க சொன்ன மாதிரி நான் அம்மன் கோயிலுக்கு போகும்போது திடீர்னு மரத்தோட வேர் வந்து என்ன கோயிலுக்கு போக விடாம தடுத்துருச்சு சாமி. எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் அந்த சூனியக்காரி கிழவிதான். நான் அந்த அம்மன் துணையோட அந்த கிழவியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டேன். என்னது? என் கிராண்ட்மாவுக்கு முடிவு கட்டிட்டானா? அப்ப அவங்க என்ன ஆனாங்க? இனிமே அந்த கிழவியால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இதோட முடிஞ்சிருன்னு மட்டும் சொல்ல முடியாது. என்ன சாமி சொல்றீங்க? அடிப்பட்ட அந்த கிழவி அடங்க மாட்டா. மறுபடியும் கொஞ்ச நாள்ல தன்னை பழைய நிலைமைக்கு மாத்திக்கிட்டு உன் குடும்பத்தை பழிவாங்க வந்தாலும் வரலாம்.